தேனி மாவட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மாவட்டம். இந்த தேனி மாவட்டத்துல தான் அமைஞ்சிருக்கக்கூடியது சின்னமனூர் அப்படிங்கிற ஒரு அழகான ஊர். சின்னமனூர்ல எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அற்புதமான சிவபெருமான் அளவுக்கு அளவானவர் அப்படிங்கிற திருநாமத்தோடு காட்சி தருகின்ற பெருமானார். பொதுவாகவே நாம் ஒரு கடவுளை வழிபாடு பண்ற போது அந்த கடவுள் என்ன உயரத்துல இருக்கிறாரோ அந்த உயரத்துல தான் இருப்பார். நீங்க உட்கார்ந்து பார்த்தா உயரமா இருப்பார். நீங்க ஒரு பொருள் மேல ஏறி நின்று அந்த சுவாமியை பார்த்தீங்கன்னா அவர் கீழே இருப்பார். இதுதானே இயல்பு. ஆனா இந்த கோவில்ல அப்படி கிடையாது. நீங்க உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா சுவாமி உங்க உயரத்துக்கு இருப்பார். நீங்க நின்று பார்த்தீங்கன்னா சுவாமி உங்க உயரத்துக்கு இருப்பார். நீங்க ஒரு பலகையை போட்டு அது மேல ஏறி நின்று பார்த்தீங்கன்னா அப்பயும் சுவாமி உங்க அளவுக்கு தான் இருப்பார். யார் பார்த்தாலும் அவங்க அளவுக்கு அளவாகவே நிற்கக்கூடிய ஒரு மூர்த்தி, அளவுக்கு அளவானவர் அப்படிங்கிற ஒரு திருநாமத்தை இந்த பெருமான் பெற்றிருக்கிறார். இவர் ஒரு சுயம்பு மூர்த்தி. அதுதான் இங்க ஒரு அதிசயமானதே. இங்க ராஜாவாக விளங்கிய ராஜசிங்க பாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய ராஜா என்ன பண்றாரு, வேட்டைக்கு வருகிறார். அப்போ இது காடுதான். ஒரு இடத்துல அவர் தங்கி இருக்கிறார், தன்னுடைய பரிவாரங்களோடு தங்கி இருக்கிறார். ராஜான்னா அவருக்கு தேவையான எல்லாம் வேணும்ல. பக்கத்துல எங்க ஊர் இருக்கோ அங்கிருந்து அவருக்கு தினமும் இந்த பொருட்கள் எல்லாம் வரும். அப்படி ராஜாவுக்கு தினமும் பால் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக ஊரில் இருந்து ஒருத்தர் கறந்த பசுமாட்டினுடைய பாலை எடுத்துட்டு வர்றார். எடுத்துட்டு வருகிற போது இந்த பூலாமரத்தினுடைய வேர்களால இடறி விடப்பட்டு அவர் தினம் இந்த பாலை கொட்டிடுறார். ஒரு இடத்துல மட்டும் தினம் இந்த பால் கொட்டிக்கிட்டே இருக்கு. இதை அவர் ராஜாவுக்கு போய் தெரிவிக்கிறார். ராஜா அங்க வந்து பாக்குறார். அங்க ராஜா வந்து அந்த வேர்கள் எல்லாத்தையும் அகற்றி விட்டு இங்க என்ன இருக்கு அப்படின்னா, சிவபெருமான் அவருக்கு சுயம்புவாக இருந்த பெருமான் இப்படி கண்ணுக்கு எட்ட முடியாத ஜோதி பிழம்ப ஜோதி ஸ்வரூபமா சிவபெருமான் நிற்கிறார். பெருமானே, இந்த எளியேனுக்கு இறங்கி அருள் செய்யணும் பெருமானே, இப்படி விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு ரூபமா நிற்கிறியே, நாங்க எப்படி பார்க்கறது, எங்களுக்கு ஏற்றவாறு அருள் செய்யணும் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, திருவடியில தொழுது விழுந்து வணங்கினார். அவர் விழுந்த உடனே சுவாமி என்ன பண்ணாரு, அவர் விழுந்த அளவிற்கு அவருக்கு காட்சி கொடுத்தார். எழுந்து உட்கார்ந்தார். எழுந்து உட்கார்ந்த உடனே அந்த உட்கார்ந்த அளவுக்கு அவருக்கு காட்சி கொடுக்கிறார். எழுந்து நிற்கிறார். நின்ன அளவுக்கு சுவாமி அவருக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்த உடனே அவர் ஆற தழுவி கொள்கின்றார். சுவாமி, நான் எந்த ரூபத்துல இருந்தாலும் அந்த ரூபத்துல எனக்கு இறங்கி வந்து நீ காட்சி கொடுக்கின்றாயே, இது மாதிரியே இங்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் நீ அருள் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட அன்னைக்கு அவர் வேண்டினது தான் இன்னைக்கும் அளவுக்கு அளவானவராக பெருமான் இங்கே அருள் புரிகின்றார். அம்பாள் சிவகாமி அம்பிகை அப்படிங்கிற திருநாமத்தோட அருள் புரிகிறார். இந்த சிவகாமி அம்பாளை பத்தி சொல்ற போது அம்பாளுக்கு வேர்த்து கொண்டே இருக்குமாமா. எத்தனை முறை அர்ச்சகர்கள் அலங்காரம் பண்றதுக்கு தொடச்சாலும் மறுபடியும் இந்த அம்பாளுக்கு வியர்க்கக்கூடிய ஒரு அதிசயத்தை இன்னைக்கும் நாங்க உணர்கிறோம்